ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்க பிசினஸ வாட்ஸ்அப்ல கொண்டு போகணும்னு ஒரு ஆசை இருக்கா? ஆனா எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி பண்றதுன்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கா? கவலையே வேணாம். அடுத்த சில நிமிஷத்துல ஏஐய பயன்படுத்தி வெறும் 30 நிமிஷத்துல உங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்க எப்படி சூப்பரா ஆரம்பிக்கலான்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 2.9 பில்லியன். ஆமா, 2025க்குள்ள இத்தனை கோடி பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போறாங்களாம். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய கடல். உங்க கஸ்டமர்ஸ் இருக்கிற கடல். யோசிச்சு பாருங்க, உங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. அவங்க நண்பர்கள் கூட பேசுற அதே இடத்துல உங்களையும் எதிர்பார்க்கறாங்க. சோ இப்ப கேள்வி என்னன்னா, இந்த வாய்ப்பை அள்ளிக்க நீங்க ரெடியா? ஓகே, இந்த வழிகாட்டில நாம இந்த 6 முக்கியமான ஸ்டெப்ஸ பார்க்க போறோம். வாட்ஸ்அப் ஏன் ஒரு பெரிய சான்ஸ்? சரியான டூலை எப்படி செலக்ட் பண்றது? உங்க முதல் மார்க்கெட்டிங் ஃபன்னலை எப்படி செட் பண்றது? முக்கியமான ரூல்ஸ் என்னென்ன? கடைசியா இதோட வெற்றியை எப்படி அளக்குறதுன்னு பார்த்துட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு சொல்ல போறேன். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்புங்கிறது சும்மா ஒரு மெசேஜிங் ஆப் மட்டும் இல்ல. இப்போ பாருங்க, இமெயில் அனுப்புனா ஸ்பாம்ல போயிடும், இல்லனா யாருமே பார்க்க மாட்டாங்க. சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டா அது கூட்டத்துல காணாம போயிடும். ஆனா வாட்ஸ்அப் அப்படி இல்ல. உங்க கஸ்டமர்ஸ் அங்கதான் இருக்காங்க, உங்ககிட்ட பேச ரெடியாவும் இருக்காங்க. நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சரியான நேரத்துல சரியான மெசேஜோட அவங்கள ரீச் பண்ணும். சரி, இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும்னா நாம எடுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு இருக்கு. உங்க பிசினஸ்க்கு சரியான வாட்ஸ்அப் டூல் எதுன்னு தேர்ந்தெடுக்கிறது. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இத முடிவு பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க பிசினஸ நீங்க ஒருத்தரே தனியா பாத்துக்கிறீங்களா? இல்ல, உங்க பிசினஸ் நல்ல வளர்ந்துட்டு இருக்கு, உங்க கூட ஒரு டீம் வேலை செய்து இன்னும் பெருசா ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பதில் தான் நீங்க எந்த வழியில போகணும்னு முடிவு பண்ணும். இங்க பாருங்க, நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப். இது நீங்க தனியா பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஒரு 2-3 பேர் இருக்கீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது ஃப்ரீ தான், ஆனா சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இன்னொன்னு வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ. இந்த ஏபிஐங்கிறது உங்க பிசினஸ் சாஃப்ட்வேரையும் வாட்ஸ்அப்பையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. இது தீமா வேலை செய்யறவங்களுக்கு, பிசினஸ வளர்க்க நினைக்கிறவங்களுக்கு. இது மூலமா பல பேர் ஒரே நேரத்துல கஸ்டமர்ஸ் கிட்ட பேசலாம், ஏஐ சாட்பாட் யூஸ் பண்ணலாம், உங்க சிஆர்எம் மாதிரி சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் பண்ணலாம். அப்போ ஏபிஐக்கு எவ்ளோ செலவாகும் கேக்குறீங்களா? இந்த டேபிள பாருங்க. நீங்க அனுப்புற ஒவ்வொரு உரையாடலுக்கும் ஒரு சின்ன கட்டணம். நீங்க யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம்க்கு மாசம் ஒரு ஃபீஸ். அப்புறம் முதல்ல செட்டப் பண்றதுக்கு ஒரு சார்ஜ். எல்லாம் சேர்த்து மாசத்துக்கு ஒரு $75 to $500 வரைக்கும் ஆகலாம். இத ஒரு செலவா பார்க்காதீங்க, உங்க வளர்ச்சிக்கு நீங்க பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாருங்க. ஓகே, இப்போ சரியான டூலை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன? சும்மா கண்டபடி மெசேஜ் அனுப்பக்கூடாது. ஒவ்வொரு மெசேஜுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும். அதாவது ஒரு கஸ்டமர் உங்களை தெரிஞ்சுக்கிறதுல இருந்து உங்ககிட்ட பொருள் வாங்குற வரைக்கும் இருக்கிற பயணத்தோட ஒவ்வொரு மெசேஜும் கனெக்ட் பண்ணணும். இதைத்தான் நாம growth funnelனு சொல்றோம். இதுதான் அந்த சிம்பிளான 4 படி ஃபனல். முதல் படி விழிப்புணர்வு, அடுத்து பரிசீலனை, அப்புறம் மாற்றம், கடைசியா விசுவாசம். உங்க முதல் வாட்ஸ்அப் கேம்பெயினை இந்த 4 ஸ்டெப்பை வச்சு ஈஸியா டிசைன் பண்ணிடலாம். முதல் ஸ்டெப் விழிப்புணர்வு. ஒருத்தர் உங்க வெப்சைட்ல சைன் அப் பண்ண உடனே, ஹாய், எங்ககிட்ட சைன் அப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ஏதாவது குறிப்பிட்ட பொருளை தேட உதவி வேணுமா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா எப்படி இருக்கும்? இதுதான் ஒரு நல்ல உறவுக்கான ஆரம்பம். அடுத்து பரிசீலனை. உங்க கஸ்டமர் உங்க ப்ராடக்ட வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ பாருங்க, எங்க ப்ராடக்ட் உங்க பிரச்சனையை இப்படிதான் சரி பண்ணுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா அவங்களுக்கு முடிவெடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். மூணாவது ஸ்டெப் மாற்றம். இது ரொம்ப பவர்ஃபுல். ஒரு கஸ்டமர் கார்ட்ல பொருளை போட்டுட்டு வாங்காம போயிட்டா, ஹே, உங்க கார்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, இங்க கிளிக் பண்ணி ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு ஒரு ரிமைண்டர் அனுப்புறது சேல்ஸ் அதிகரிக்க ஒரு செம்மையான வழி. கடைசி ஸ்டெப் விஸ்வாசம். ஒருத்தர் பொருள் வாங்கிட்டாரா, அதோட விட்டுறக்கூடாது. வாங்குனதுக்கு ரொம்ப நன்றி, இத வாங்குனவங்க இந்த பொருளையும் ரொம்ப விரும்பி வாங்குனாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா அவங்க திரும்பவும் உங்ககிட்ட வருவாங்க. சரி, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். வாட்ஸ்அப்ங்கிறது உங்க கஸ்டமரோட பர்சனல் ஸ்பேஸ், ஒருத்தரோட வீட்டுக்குள்ள போற மாதிரி. சோ அவங்க நம்பிக்கைய நாம சம்பாதிக்கணும். அதுக்கு சில ரூல்ஸை நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணியாகணும். இந்த ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப முக்கியம். 1, கஸ்டமர் கிட்ட பெர்மிஷன், அதாவது ஆப்டின் வாங்காம மெசேஜ் அனுப்பவே கூடாது. 2, நீங்க ஏபிஐ யூஸ் பண்றீங்கன்னா வாட்ஸ்அப் அப்ரூவ் பண்ண டெம்ப்ளேட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 3, அவங்களுக்கு எப்ப வேணாலும் போதும் எனக்கு மெசேஜ் அனுப்பாதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஈஸியான வழி, அதாவது ஆப்ட் அவுட் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பாம் பண்ணாதீங்க.
அடிக்கடி மெசேஜ் அனுப்புறதை விட அவங்களுக்கு தேவையான மெசேஜ் அனுப்புறது தான் முக்கியம். இந்த பெர்மிஷனை எப்படி வாங்குறது? உங்க வெப்சைட் ஃபார்ம்ல ஒரு சின்ன செக் பாக்ஸ் வைக்கலாம். இல்லனா ஒருத்தர் பொருள் வாங்குனதுக்கு அப்புறம் கேட்கலாம். இல்ல கிளிக் டு வாட்ஸ்அப் ஆட்ஸ் மூலமா அவங்களாவே உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப வைக்கலாம். இது மூலமா அவங்க உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வாங்க விரும்புறாங்கன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஆனா நம்ம பண்ற வேலைக்கு பலன் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம பண்றத அளந்து பார்த்தாதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியை இன்னும் பெட்டராக்க முடியும். நம்ம முதலீட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கானும் காட்ட முடியும். உங்க வெற்றிய அளக்க இந்த 5 முக்கியமான விஷயங்களை, அதாவது KPIs பாருங்க. எத்தனை பேரு மெசேஜ திறக்கறாங்க, அது ஓபன் ரேட். எத்தனை பேர் அதுல இருக்க லிங்க் கிளிக் பண்றாங்க, அது கிளிக் ரேட். எத்தனை பேர் பதில் அனுப்புறாங்க, அது ரெஸ்பான்ஸ் ரேட். இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே சேல்ஸ் நடக்குதா, அதுதான் கன்வர்ஷன் ரேட். கடைசியா எத்தனை பேர் விலகுறாங்க, அதாவது ஆப்ட் அவுட் பண்றாங்கன்னு பாருங்க. இது அதிகமா இருந்தா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு நீங்க இப்பவே வேலைய ஆரம்பிச்சிடலாம். வளர்ச்சிக்கான உங்கள் பாதை இப்போ உங்க கண் முன்னாடி இருக்கு. ரொம்ப யோசிச்ச டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போலாம் AI ப்ராம்ப்ட் ஷீட் மாதிரி டூல்ஸ் இருக்கு. அதை வச்சு உங்க பிராண்டுக்கு ஏத்த மாதிரி மெசேஜ்களை நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். அப்புறம் ஒரு பிளானிங் ஷீட் வச்சு உங்க கேம்பெயினை ஈஸியா ஆர்கனைஸ் பண்ணுங்க. இதோ பாருங்க, ஆரம்பிக்கிறது எவ்வளவு சிம்பிள்னு. ரெடிமேடா யூஸ் பண்றதுக்கு 2 சூப்பரான டெம்ப்ளேட். கார்ட்ல பொருள் வச்சுட்டு மறந்தவங்களுக்கு ஒரு ரிமைண்டர். ரொம்ப நாளா வராத பழைய கஸ்டமர்ஸை திரும்ப கூப்பிட ஒரு ஆஃபர். இந்த மாதிரி மெசேஜ்களை நீங்க உடனே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லா விஷயமும் உங்க கையில இருக்கு. கத்துக்கிட்டத செஞ்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. அதனால இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்கள் முதல் வாட்ஸ்அப் கேம்பெயினை நீங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்க?